ஹாய் கைஸ். ஸோ எல்லாருக்கும் வணக்கம். நம்ம பாஸ்ட் அண்ட் சீரீஸ் ஆஃப் வீடியோஸ் பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஆல்ரெடி சிம்பிள் பாஸ்ட்னா என்ன, பாஸ்ட் கண்டினியூஸ்னா என்னன்னு பார்த்துட்டோம். இப்போ தேர்ட் வீடியோ பாஸ்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ்னா என்னன்னு பார்க்க போகிறோம். ஸோ பாஸ்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ் எப்போ யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, நான் பாஸ்ட்டில் ஒரு விஷயத்தை பற்றி பேசுகிறேன். அந்த பாஸ்ட்டில் பேசின விஷயத்துக்கு முன்னாடி ஒரு விஷயம் நடந்திருக்கா, அந்த விஷயத்த நான் சொல்கிறப்ப பாஸ்ட் பெர்ஃபெக்ட் யூஸ் பண்ணுவோம். So example பாருங்க, Sarah and Paul went to the same party last week, but they didn't see each other. Paul left the party at 10:30 and Sarah arrived at 11 o'clock. So when Sarah arrived at the party, Paul wasn't there. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஸோ when சாரா பார்ட்டிக்கு போகிறதுக்கு முன்னாடியே பால் அங்கே இல்லை. ஸோ சாரா பார்ட்டிக்கு போகிறப்ப அப்படின்னு நம்ம பாஸ்ட்டை பற்றி பேசுகிறோம். அந்த பாஸ்ட்டுக்கும் முன்னாடி நடந்த ஒரு பாஸ்ட்டை பற்றி பேசுகிறோம் பார்த்தீங்களா, அதுக்கு முன்னாடி பால் போயிட்டான் அப்படின்றத நம்ம பாஸ்ட் பெர்ஃபெக்ட்ல யூஸ் பண்ணணும். ஸோ நம்மளுக்கு தெரியும் பாஸ்ட் பெர்ஃபெக்ட், அந்த பெர்ஃபெக்ட்னு வர்றப்ப அந்த டென்ஸுக்கெல்லாம் நம்ம எப்படி யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு, சப்ஜெக்ட் அப்புறம் ஹேட் இல்லைன்னா ஹேவ் அது மாதிரி போட்டுப்போம். அதுக்கப்புறம் பாஸ்ட் பார்ட்டிசிபிள் யூஸ் பண்ணணும். பாஸ்ட் பார்ட்டிசிபிள்னா நம்ம வேர்போட ஒன்று இடி மோஸ்ட்லி இடி சேர்க்குற மாதிரி இருக்கும். அப்படி இல்லைன்னா கோனா கான் அந்த மாதிரி சேர்க்குற மாதிரி இருக்கும். ஸோ இதே ஐவி யூ தே அதே மாதிரி ஹீ ஷீட்னா ஹேடு. அதுக்கப்புறம் அந்த வேர்பு பாஸ்ட் பார்ட்டிசிபிளை அந்த வேர்பு பாஸ்ட் பார்ட்டிசிபிளாக இருக்கும்ல, ஸோ அதை யூஸ் பண்ணணும். ஸோ இப்போ எக்ஸாம்பிள் பாருங்க. ஸோ பாஸ்ட் பர்ஃபெக்ட்ன்றது அது ஹேட் பிளஸ் பாஸ்ட் பார்ட்டிசிபிள் சேர்த்து எழுதுறதா. ஸோ ஒரு சில நேரம் நம்ம ஆல்ரெடி நடந்த ஈவெண்ட்டுக்கு சிம்பிளா பாஸ்ட் டென்ஸ்ல யூஸ் பண்ணுவோம். லைக் சாரா அரைவ்ட் அட் த பார்ட்டினா அவ வந்தா பார்ட்டிக்கு, இது பாஸ்ட் டென்ஸை மட்டும் பேசுது. இதே அந்த ஸ்டோரியோட நம்ம பேச போற டாபிக்கோட ஸ்டார்டிங் பாயிண்ட் தான் இது. ஓகேவா, சாரா பார்ட்டிக்கு வந்திருக்கா அப்படின்னு. அப்ப அந்த பாஸ்ட்டுக்கு பேசின முன்னாடி ஒரு விஷயம் நடந்திருக்கு. ஓகேவா, அதை பத்தி நம்ம பேசுறோம் அப்படின்னா பாஸ்ட் பெர்ஃபெக்ட் யூஸ் பண்ணுவோம். when Sarah arrived at the party, Paul had already gone home. ஸோ சாரா வர்றதுக்கு முன்னாடியே பால் வீட்டுக்கு போயிட்டான் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப சாரா வர்றதுன்றது பாஸ்ட் டென்ஸ். அந்த சாரா வர்றதுக்கு முன்னாடி பாஸ்ட் டென்ஸ்க்கு முன்னாடி ஒரு ஈவென்ட் நடந்துச்சு பாத்தீங்களா, அதை நம்ம சொல்றப்ப பால் ஹேட் ஆல்ரெடி கான் ஹோம். அந்த கோன்ற வெர்பை கான் பாஸ்ட் பார்ட்டிசிபிளா மாத்தணும். தென் பாஸ்ட் பெர்ஃபெக்ட்ன்றதுக்காக நம்ம ஹேட் யூஸ் பண்ணியிருக்கோம். ஏன்னா அது பாஸ்ட் டென்ஸ், ஸோ ஹேட் யூஸ் பண்றோம். ஸோ இன்னும் ஒன்று ரெண்டு எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். ஸோ வென் வி காட் ஹோம் லாஸ்ட் நைட் வி ஃபவுண்ட் தட் சம்படி ஹேட் ப்ரோக்கன் இன் டு த ஃப்ளாட். ஸோ நான் வீட்டுக்கு நேற்று போகும்போது, அப்போ நேற்று போகும்போதுன்றது அவங்க வீட்டுக்கு நேற்று போயிருக்காங்க. ஸோ பாஸ்ட் டென்ஸ். அந்த ஸ்டோரி இப்போ தான் ஸ்டார்ட் ஆகுது. அவங்க வீட்டுக்கு போறதுக்கு முன்னாடியே யாரோ வீடை உடைச்சிட்டு உள்ள இருந்திருக்காங்க, அந்த ஃபிளாட்டுக்குள்ள இருந்திருக்காங்கன்னு சொல்றாங்க. ஸோ அவங்க வீட்டுக்கு போறது பாஸ்ட் டென்ஸ்னா அவங்களுக்கு முன்னாடி யாரோ அந்த ஃபிளாட்டை உடைச்சிட்டு உள்ள போயிருக்காங்க அப்படின்றத நம்ம பாஸ்ட் பெர்ஃபெக்ட்ல எழுதணும். ஸோ அதுக்கு தான் we found that somebody had broken. had இந்த இடத்துல பாஸ்ட் பெர்ஃபெக்ட் யூஸ் பண்றது. brokenன்ற வெர்பை பாஸ்ட் பார்ட்டிசிபிளா மாத்துறதுக்கு broken போட்டிருக்கோம் into the flat. ஸோ அதுல இன்னொரு எக்ஸாம்பிள் பாருங்க. கரண் didn't come to the cinema with us. ஸோ கரண் எங்களோட படத்துக்கு வரல. ஸோ பாஸ்ட் டென்ஸை பேசிட்டாங்க. பட் அதுக்கு முன்னாடி நடந்ததை சொல்லணும். அவ ஏன் படத்துக்கு வரல அப்படின்னா, அவ ஏன் படத்துக்கு வரலன்னா she had already seen the movie. ஸோ she அப்படின்றக்க she had அப்படின்னு அர்த்தம். she had already seen the movie. கரண்ன்ற பொண்ணு படத்துக்கு வரல, இது பாஸ்ட் டென்ஸ். ஏன்னா அவ அதுக்கு முன்னாடி அந்த படத்தை பார்த்துட்டா. அந்த பாஸ்ட் டென்ஸுக்கு முன்னாடி நடக்குதா, ஸோ அந்த இடத்துல நம்ம பாஸ்ட் பெர்ஃபெக்ட் யூஸ் பண்ணணும். ஸோ அதே மாதிரி தான் மிச்சம் ரெண்டு எக்ஸாம்பிளும். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே புரியும். ஸோ இவ்வளோ தான் பாஸ்ட் பெர்ஃபெக்டோட கான்செப்ட். ஸோ ஒன்ஸ் நீங்கள் இந்த கான்செப்டில் ஸ்ட்ராங் ஆகிட்டீங்கன்னா, பாஸ்ட் பெர்ஃபெக்டோட எக்ஸசைஸ் கொடுத்துருக்கேன். ஸோ இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ என்ன ஆன்சர் வருதோ அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோ பாஸ் பண்ணிட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். ஒன்ஸ் எல்லாமே ட்ரை பண்ணி பார்த்துட்டிங்கன்னா இந்த ஆன்சர்ஸ் கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் போட்ட ஆன்சர்ஸும் இந்த ஆன்சர்ஸும் கரெக்டாக வந்திருக்கான்னு ஒரு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் த வீடியோ. Thank you all.